மற்ற பகுதியில் உள்ள மக்கள் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? அவர்களை தடுப்பதற்கான காவல்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கையில ஈடுபட்டிருக்காங்க? அதாவது தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கோம். இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே போராட்டக்காரர்கள் கலைக்கப்பட்டு விட்டார்கள். போராட்டக்களம் காவல்துறை வசமானது என்ற தகவல் தெரிந்த உடனேயே அருகில் உள்ள அனைத்து நகரத்திலிருந்தும் பல்வேறு பகுதிகளிலும் தற்போது அருகில் உள்ள பட்டினப்பாக்கத்திலிருந்து பெண்கள், வயதானவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் என வித்தியாசம் பார்க்காமல் அனைவருமே வீட்டிலிருந்து உடனடியாக கிளம்பி வந்துவிட்டனர். அவருடைய எண்ணிக்கை குறைந்தது சற்று 300க்கும் மேலே கண்டிப்பாக இருக்கும். இந்நிலையில் இங்கிருந்து போராட்டக்களத்திலிருந்து கலைந்து சென்றவர்கள் தற்போது கடற்கரை பக்கமாக கூடியுள்ளனர் என்று முன்னே நாம் பதிவு செய்திருந்தோம். எனவே அந்த கலைந்து சென்ற அந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டனர். தற்போது அனைவருமே ஆதரவு தெரிவிக்க வந்த அனைத்து கிராமத்தினரும் அனைத்து மீனவ மக்களும் அவர்கள் வந்து தற்போது போராட்டக்காரர்களும் கைகோர்த்துள்ளனர். இதனால் சந்தோஷம் ஒரு ஆரவாரத்துடன் அவர்கள் காணப்படுகின்றனர். எனவே இது வந்து இந்த செயல் வந்து கண்டிப்பாக காவல்துறையினர் கண்டிப்பாக எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் என்றே தெரிவிக்கிறது ராஜலட்சுமி. அதாவது ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் குவிந்திருந்தாலும் இது போன்ற ஆதரவு குரல் வந்து அருகிலிருந்து கண்டிப்பாக கிடைத்திருக்க